அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி
மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 9 இறைச்சொற்றொடர்கள் 38 முதல் 40 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நவீன காலத்தில் எனக்குன்னு ஒரு குரூப்பு, அவனுக்குன்னு ஒரு குரூப்பு, அவளுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறான். எனக்கு குரூப்பில் உள்ளவன் கெட்டதை சொன்னாலும் நான் நல்லதுன்னு தான் சொல்கிறேன். அடுத்தவ கூட்டத்தில் நல்லதை செய்தாலும் நான் அந்த கூட்டத்தில் உள்ளவனை பார்த்து கெட்டதுன்னு சொல்கிறேன். இது எதை பொறுத்தது? என் கூட்டத்தை சார்ந்தவன் தானே, சேர்ந்தவன் தானே, அதனால சொல்றதெல்லாம் நியாயம், சொல்றதெல்லாம் உண்மை என்ற முன்சார்பு எண்ணத்தோடு பிறரை சொந்தமாக்கி கொள்ளுகிற சூழல் இந்த சமுதாயத்திலே மாற்றங்கள் ஏற்பட தடையாக இருக்கலாம். இந்த இறைவார்த்தை பகுதி நம்ம சொல்லுகிறது, இயேசு அனைவருக்குமே சொந்தமானவர். இயேசு வாழ்ந்த காலத்துல மக்கள் தீ ஆவிகள் இருக்கிறது என்று நம்பினார்கள். தீ ஆவிகளை ஓட்டுவதற்கு ஏராளமான மந்திரவாதிகளும் இருந்தார்கள். அவர்களின் நம்பிக்கைப்படி ஒருவரிடம் தீ ஆவி இருந்து அந்த தீ ஆவியை ஓட்ட அந்த தீய ஆவியை விட வலிமையான ஆவியின் பெயரால் கட்டளையிட்டால் அந்த தீ ஆவி பணிந்து ஓடிவிடும். அந்த பெயரை கண்டுபிடித்து விட்டால் பேயை எளிதாக ஓட்டிவிடலாம். இப்படித்தான் பொதுவாக தீ ஆவிகளை மக்கள் மத்தியில் வாழ்ந்த மந்திரவாதிகளும் போதகர்களும் செய்து வந்தனர். இங்கே நற்செய்தியில் காணப்படுவதும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிதான். யோவான் இயேசுவிடம் தங்களை சாராத ஒருவர் இயேசுவின் பெயரை பயன்படுத்தி தீ ஆவிகளை ஓட்டுவதாக குற்றம் சாட்டுகிறார். ஆனால் இயேசுவோ நமக்கு எதிராக இராதவர் நம்மோடு இருக்கிறார் என்று அவருக்கு பதில் சொல்கிறார். அதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தங்களின் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறவர்களுக்கு கடவுள் நிச்சயம் உதவுவார் என்பதுதான் இயேசு இங்கே கற்றுத்தருகிற முக்கியமான பாடம். குறிப்பிட்ட நபர்தான் நன்மை செய்ய வேண்டும் என்றில்லை. குறிப்பிட்ட ஜாதிதான், குறிப்பிட்ட குழுக்கள் தான் நன்மை செய்ய வேண்டும் என்றும் அல்லது நன்மை செய்வார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டிய தேவையும் இல்லை. யார் வேண்டுமானாலும் நல்லது செய்யலாம். கெட்டவர்கள் கூட நல்லது செய்ய முடியும். அவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்துவது அனைவரும் செய்ய வேண்டியது என்கிற செய்தியும் இங்கே தரப்படுகிறது. நன்மை செய்வது சுய லாபத்துக்காக அல்ல, மற்றவர்கள் பயன்பெற செய்வது, மற்றவர்களுக்காக செய்வது என்பதுதான். இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியவர் அல்ல. தெளிந்த உணர்வோடு, உண்மையான, நேர்மையான, வெளிப்படையான உள்ளத்தோடு வாழ்வை வாழ்கிற எல்லாருக்கும் உரியவர். அவர் எனக்கு மட்டும்தான் என்கிற குறுகிய உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. இயேசுவின் அன்பை இந்த உலகில் உள்ள அனைவரும் உணர நம்மால் இயன்றதை செய்வோம். இன்றைய வாசகத்திலே இயேசுவின் உளவியல் முதிர்ச்சியையும் பரந்த மனநிலையும் கண்டு நாம் வியக்கிறோம். இயேசுவை சாராத, அவரது சீடர் என்று ஏற்பிசைவு செய்யப்படாத ஒரு மனிதர் இயேசுவின் பெயரால் பேய்கள் ஓட்டினார் என்பதே மிகவும் வியப்பான ஒரு செய்திதான். இயேசுவின் பெயருக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கிறது என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று வேற என்ன தேவை? அவர்களை தடுக்க பார்த்தோம் என்று சீடர்கள் சொன்னபோது இயேசுவின் பதில் அவர்களை மட்டுமல்ல, நம்மையும் வியக்க வைக்கிறது. தடுக்க வேண்டாம், என் பெயரால் வல்ல செயல் புரிகின்றவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் என்று தன் நம்பிக்கையுடன் இயேசு கூறுகிறார். குறுகிய மனம், பொறாமை, நம்பிக்கையின்மை, அவதூறுகள் இவற்றை அடித்து நொறுக்கிவிட்டு நன்மையை ஏற்பிசைவு செய்யும் பரந்த மனதையும் தன்னம்பிக்கையினையும் இயேசு வெளிப்படுத்துகிறார். நமது திறன்களை, திறமைகளை, கொடைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தயங்கும் நமக்கு இயேசு பாடம் கற்றுத்தருகிறார். பிறரும் நம்மை போல நல்ல பணிகள் ஆற்றட்டும், நற்பெயர் வாங்கட்டும் என்று நினைப்பவரெல்லாம் இயேசுவின் நல்ல சீடர்கள். நாமும் அவ்வாறே முயல்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக.
நன்மைகளின் நாயகனே இயேசுவே, யார் நல்லது செய்தாலும், அதுவும் கெட்டவனாக இருந்தாலும், விரோதியாக இருந்தாலும், துரோகியாக இருந்தாலும், அதை ஏற்றுக்கொள்ளவும் பாராட்டவும், அதை தடுக்காமல் ஊக்கப்படுத்தவும் எங்களுக்கு நல்ல மனதை தாரும். ஆமேன். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். வேதனையால்
தெய்வமே என்னை கரத்தாலே பேரன்பானவரே என் வாழ்வில் பெரியன செய்பவரே வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா வேறு யாரிடம் செல்வேனையா பேரன்பானவரே என் வாழ்வில் பெரியன செய்பவரே வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா வேறு யாரிடம் செல்வேனையா மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய், எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய். வாழும் நிலையை வழியாய்க் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா. வாழும் நிலையை வழியாய்க் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா. எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய். இருப்பிலும் இயங்கிடல் இனிதன்றோ, இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ. இருப்பிலும் இயங்கிடல் இனிதன்றோ, இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ. இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ, இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ. இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ, இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ. இறை கொடை எனும் மிக வாய்ப்பினிலே, இறை கொடை எனும் மிக வாய்ப்பினிலே இழப்பதை இறைமையில் வாழ்வாகும். எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய். பத 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 நிச நித பா, பத 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 நிச நித. பமகரிச நிரிச பதிவின் முகவரி பணி என்றோ, பணியினில் பொது நலன் அழகென்றோ. பதிவின் முகவரி பணி என்றோ, பணியினில் பொது நலன் அழகென்றோ. பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ, பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ. பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ, பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ. பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே, பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே பாதைகள் பூத்திடும் புன்னகையா. எல்லாரும் ஒருவருக்காய், எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய். வாழும் நிலையை வழியாய்க் கொண்டார் வாழ்விட விண்ணகமா. எல்லாரும் ஒருவருக்காய், ஒருவர் எல்லாருக்காய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும்
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.